ஸ்மார்ட் மற்றும் போலிடாக்ஸ் இணைந்து வழங்கும் சிறப்பு கருத்தரங்கம். கோவில் விடுதலை அவசியமா அரசியலா? சிறப்பு விருந்தினர் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள். பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடக்க இருக்கிறது. இடம் அபுசரவர் போர்ட்டிகோ, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, கீழ்ப்பாக்கம், சென்னை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இணைப்பில் பதிவு செய்யவும். என்னுடைய பேர் பத்ரி சேஷாத்ரி. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் என்னுடைய வழக்கறிஞர் திரு சந்திரசேகரன் அவர்கள். நான் ஒரு ப்ரிப்பேர்டு நோட் ஒன்று வச்சுருக்கேன், அதை நான் வாசிச்சிடுறேன், தமிழில் தான். அதற்கு பிறகு நீங்கள் என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஸோ நான் இப்போ தொடங்குறேன்னா, நண்பர்களே, என் பெயர் பத்ரி சேஷாத்ரி. கிழக்கு பதிப்பகம் என்னும் தமிழ் புத்தக பதிப்பு நிறுவனத்தை கடந்த 20 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். செய்தி தொலைக்காட்சிகளிலும் இணைய யூடியூப் தளங்களிலும் அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் போன்ற துறைகள் குறித்து பேசி வருகிறேன். மணிப்பூர் கலவரம் குறித்து ஆதன் மீடியா நிறுவனத்தின் யூடியூப் சேனலுக்கு நான் அளித்த பேட்டி ஒன்று 22/7/2023 அன்று வெளியானது. அதனை அடுத்து 29/7/2023 சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் என் வீட்டுக்குள் நுழைந்து என்னை கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் காவல் நிலையத்தில் கவியரசு என்பவர் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவசரமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு இரவோடு இரவாக பெரும் எண்ணிக்கையில் காவலர்களை திரட்டி வந்து என்னை கைது செய்தனர். இந்திய குற்றவியல் சட்டத்தின் 153, 153A, 505(1)B பிரிவுகளின் கீழ் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த கைதை எதிர்த்து குன்னம் குற்றவியல் நடுவரிடம் என் வழக்கறிஞரும் அதன் பின் நானுமே வாதிட்டோம், ஜுடிஷியல் ரிமாண்டே செய்யக்கூடாது என்று. ஆனால் ஏற்கனவே ரிமாண்ட் முடிவு செய்யப்பட்டிருந்தது. திருச்சி மத்திய சிறைக்கு ஜுடிஷியல் ரிமாண்டில் அனுப்பப்பட்டேன், நீதிமன்ற காவலில். எங்கள் தரப்பில் இருந்து சனிக்கிழமை என்றே பிணைக்கான விண்ணப்பத்தை அளித்திருந்தோம். 31/7/2023 திங்களன்று காவல்துறை தரப்பிலிருந்து 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு விண்ணப்பிக்கப்பட்டது. எங்கள் பிணை மீதும் காவல்துறையின் போலீஸ் காவல் விசாரணை விண்ணப்பத்தின் மீதும் 1/8/2023 அன்று குன்னம் குற்றவியல் நடுவர் முன் விசாரணை நடந்தது. குற்றவியல் நடுவர் போலீஸ் காவல் விசாரணையை மறுத்ததுடன் எனக்கு பிணையும் அளித்தார். மொத்தத்தில் நான் 4 நாட்கள் சிறையில் இருக்க வேண்டியிருந்தது. என்னுடைய கைது பத்திரிகை சுதந்திரத்துக்கும் தனிமனித சுதந்திரத்துக்கும் எதிரானது. என் மீதான முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக நீக்கரவு செய்யக்கோரி, குவாஷ் செய்யக்கோரி செப்டம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் சென்றேன். சென்னை உயர்நீதிமன்றமும் 19/9/2023 அன்று என் மீதான முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்தது. தமிழக அரசின் பல்வேறு துறைகள் சதி செய்து என்னை சிறையில் அடைத்து தீங்கிழைக்கும் சட்டவிரோத செயலை நிகழ்த்தியுள்ளனர் என்று நான் கருதுகிறேன். இதனை செயல்படுத்த அவர்கள் சட்டத்தை பல இடங்களில் மீறியுள்ளனர். எனக்கு நடந்தது போலவே தினம் தினம் யாராவது ஒருவர் தமிழகத்தின் ஏதோ ஓர் ஊரில் கைது செய்யப்படுகிறார். இந்த கைதுகள் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு மாறாக, ஏன் தமிழக அரசின் அரசாணைக்கு மாறாகவே நிகழ்கின்றன. எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் எதிராக வழக்கு தொடுக்க உள்ளேன். முதற்கட்டமாக தமிழக அரசின் உள்துறை செயலர், தமிழக காவல்துறை டிஜிபி, பெரம்பலூர் எஸ்பி, குன்னம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளேன். இன்று காலை நோட்டீஸ் அனுப்பிவிட்டேன். இதை மின்னஞ்சலிலும் முதல் சொல்லப்பட்ட இருவருக்கும் அனுப்பிவிட்டேன். அவர்கள் தரும் பதிலை அடுத்து என்னுடைய அடுத்த கட்ட நீதிமன்ற செயல்பாடுகள் இருக்கும். இந்த செயல்பாடுகள் எனக்காக மட்டுமல்ல, தமிழக அரசின் கீழ் நடைபெறும் சட்டத்துக்கு புறம்பான கைதுகள் அனைத்தையும் தடுக்கும் வண்ணமும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைக்கும் வண்ணமும் என்னுடைய செயல்பாடு, சட்டத்துக்கு உட்பட்ட செயல்பாடுகள் இருக்கும். எங்களது கோரிக்கை, இன்றைக்கு நான் அனுப்பியிருக்கிற நோட்டீஸில் எங்களது கோரிக்கைகளாக இறுதியாக நான் கூறியிருப்பது இவையே. என்னுடைய கைது குறித்து காவல்துறை மற்றும் உள்துறையில் துறை சார்ந்த விசாரணை ஒன்று நடந்ததாக கேள்விப்படுகிறேன். அந்த விசாரணை அறிக்கையை எனக்கு தர வேண்டும். இது ஒன்று, என்னுடைய கோரிக்கை ஒன்று. 2, என் தனிமனித உரிமை, சுதந்திரம்,
கண்ணியம், மதிப்பு ஆகியவற்றுக்கு ஊறு ஏற்படுத்தியதாலும் என் வருமானத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாலும் தமிழக அரசு எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும். இது 2வது கோரிக்கை. 3வது, என்னை சட்டத்துக்கு புறம்பான வகையில் கைது செய்த இந்த சதிச்செயலில் ஈடுபட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் காவலர்கள் மீது தமிழக அரசு இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கைதுகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல வழிகாட்டு நெறிமுறைகளை பல்வேறு தீர்ப்புகளில் கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்புகள், அதில் அர்னேஷ்குமார் என்ற மிகவும் புகழ்பெற்ற தீர்ப்பு இருக்கிறது. அதிலிருந்து தொடங்கி 31/7/2023 அன்று உச்சநீதிமன்றம் கொடுத்த அஸ்ஃபாக் ஆலம் எதிர் ஜார்க்கண்ட் அரசு, இந்த வழக்குகள் அனைத்திலும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புகளில் சொல்லப்பட்டுள்ள கைது தொடர்பான வழிகாட்டுதல்கள் தமிழகத்தில் நடைபெறுவதே இல்லை. அவற்றை தமிழகத்தில் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த 4 தான் என்னுடைய கோரிக்கைகள். இது குறித்து உங்களுடைய எந்த கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். சட்டத்துக்கான கேள்விகளை விளக்குவதற்காக என்னுடைய வழக்கறிஞர் இருக்கிறார். முடிந்தவரை எதெல்லாம் பதில் சொல்ல முடியுமோ நாங்கள் இருவருமே அந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்ல தயாராக இருக்கிறோம். நன்றி. சார், மணிப்பூர்ல அந்த மலைப்பகுதியில் வாழ்கின்ற முக்கிய மக்கள், அவங்க குறித்து நீங்க அந்த ஆதரவு தமிழ் பேட்டியில் அவங்க நாகரிகமற்றவர்கள், சமவெளியில் இருப்பவர்கள் போல அல்ல, அவங்க காட்டு முறாட்டிங்க அப்படின்னு சொல்றீங்க. இது ஒரு SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வராதா, இல்ல இது கருத்து சுதந்திரம் தானா? இதற்கு தான் சுதந்திரம் கேட்கிறீர்களா? அதாவது ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த பிரச்சனையோடைய முழு தன்மையும் வைத்து, இது ஒரு சின்ன கிளிப் தான். அது அந்த ஹோல் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாலே அதில் 2 தரப்பு, எல்லா தரப்புகளுக்கு இடையேயும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, இதோடைய காலக்கோடு, எவ்வளவு ஆண்டுகளாக இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துகிட்டு வருது, அது 2 பக்கமும் அதில் பெரிய வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு. கொலை என்பது ஒரு பக்கம் மட்டும் நடக்கிறது இல்லை, அந்த பகுதி மக்களுடைய இயல்பு. ஏன்னா அது ஒரு வன்முறை சார்ந்த ஒரு இடமாகவே பல ஆண்டுகள் இருக்கு. இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை. இல்லப்பா, அது கிடையாது கூடாது. அப்படி இவ்வளவு ஆண்டுகளாக சார், நீங்க டோன்ட் இம்போர்ட் வேர்ட்ஸ் ப்ளீஸ். நான் சொல்றது பல காலமாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்னன்னா அந்த குழுவாக அவர்கள் இருக்காங்க. அங்க அந்த இனக்குழு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் ஒரு சின்ன விவகாரம் கூட ஒரு பெரிய வன்முறையாக வெடிக்குது. இது மிக எளிதான பிரச்சனை இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதுல ஒரு பக்க பார்வை இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்தாக இருந்தது. வேற ஒண்ணும் இல்லை. ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட குழுவை ST-க்குள்ள கொண்டு வராங்க. அதன் காரணமாக அதற்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது இல்லையா? அதானே அது அந்த இடத்தோட ஆரிஜின். நமக்குள்ள போகணும்னா, அதுக்குள்ள போகணும்னா, அப்ப இதை நான் என்ன சொல்றேன்னா, சில விஷயங்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அணுகுவது என்பது ஒன்று, ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அணுகுவது வேறொன்று. அதன் காரணமாக இவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்? அப்ப என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு நாடு முழுக்க இது போன்ற பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிரால இருக்கு. அதெல்லாம் நான் சொல்றேன். மகாராஷ்டிரால தங்களுடைய ஸ்டேட்டஸை மாற்றணும் அப்படின்னு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க. குஜராத்தில் கேட்குறாங்க. பல்வேறு மாநிலங்கள்ல இதற்கான கோரிக்கைகள் வலுத்துட்டு இருக்கு. அது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேனே தவிர, என்னுடைய நோக்கம் ரிசர்வேஷனுக்கு எதிரானதாகலாம் இல்லை. ஆனால் அதை செய்யும் பொழுது சரியாக செய்யலைன்னா வட இந்தியா முழுக்க இந்த இடஒதுக்கீட்டில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது பெரும் கலவரம் வெடிக்குது. இது சமவெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியது வேறுவாகவும், ஒரு ஹில் ஸ்டேட்டில் வரும்பொழுது அதோடைய பிரச்சனையோடைய பூதாகாரத்தன்மை மேலும் அதிகமாகிடும். இவ்வளோதான் விஷயம். அதனால தான் அதை ரொம்ப கவனமாக அணுகணும் அப்படிங்கிறதா என்னுடைய பொது பார்வை. ஆமாம். ஏன் எனக்கு அது தெரியாது, என்ன உள்நோக்கம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, ஒரு உள் விசாரணை நடந்திருக்கிறதாக கேள்விப்படுகிறோம்.
அந்த விசாரணை அறிக்கை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். என்னுடைய கைது சம்பந்தமாக உள்ள அது யார் அதை தொடங்கியது, யார் அதை செய்தது, இது நன்றாக உங்களால் யூகிக்க முடியும். இது வெறும் குன்னத்தில் ஆரம்பித்து குன்னத்தில் முடிந்த ஒரு விஷயம் அல்ல. அதற்கு மேற்பட்டு பெரும் எண்ணிக்கையில் காவலர்கள் அதிகாலையில் வராங்க. குன்னத்திலேயே அவ்வளவு காவலர்கள் கிடையாது, பல்வேறு இடங்களிலிருந்து திரட்டப்பட்டு வந்திருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது அதுல பலருடைய பங்கெடுப்பு இருக்கு அரசு துறையில. அதுதான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா நான் யூகிச்சு ஒருவரை பார்த்து நீங்க தான் செஞ்சீங்கன்னு நான் சொல்லக்கூடாது. நீங்க ஏதோ ஒரு உள்ள விசாரணை நடத்தி இருக்கீங்க என்று எங்களுக்கு நாங்க கேள்விப்படுறோம். அந்த விசாரணை அறிக்கையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். எனக்கு யாரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் ஊகம் இது குன்னத்தில் ஆரம்பித்து குன்னத்தில் முடிந்தது ஒன்று அல்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தோன்றுகிறது. தங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கைதோட பரிமாணத்தை பற்றி அவர் விவரித்திருக்கிறார். எந்த வகையில் அந்த கைது நடந்தது என்று. அது அசாதாரண முறையில் நடந்தது என்பதால் தான் அதில் உள்நோக்கம் இருக்கு என்பதை இவர் கருதுகிறார். அந்த உங்க கேள்விக்கான பதில் அந்த அறிவிப்பிலேயே இருக்கிறது. அந்த அது பெரிதொரு சமயத்தில் அது பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இங்கே ஒரு அரசு என்ன மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு காவல்துறை என்ன மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இங்க பேசுறது. ஏன்னா இப்ப நம்ம நீங்க என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கு. நீங்க ஒரு போலீஸ் கிட்ட பேசவே கூடாதுன்னு நான் சொல்லலை, நன்றாக பண்ணலாம், நீங்க விசாரிக்கலாம், என் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் கம்ப்ளைண்டே கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை. அதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறைகளை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வழக்கு இந்த டீட்டெயில் நான் சொல்லும்போது சொன்னேன், கீழமை நீதிமன்றத்துக்கு முன்னாடி போச்சு. கீழமை நீதிமன்றம் இதுல பிணை உடனே கொடுத்துட்டாங்க. இதுல மேற்கொண்டு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கே ஒண்ணும் இல்லை, அதனால போலீஸ் கஸ்டடி எல்லாம் கொடுக்க முடியாது என்று கீழமை நீதிமன்றம் சொன்னது. அதுக்கு அடுத்து நாங்க உடனே பிணை கொடுத்த உடனே உயர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி இந்த எஃப்ஐஆரே அடிப்படையற்றது அப்படின்னு நாங்க சொன்னோம். அதை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு குவாஷ் பண்ணிச்சு. இந்த 2 பாயிண்ட் தான். இப்ப நியாயமான முறையில் என்ன நடந்திருக்கணும், இந்த எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் பத்திரிகை துறையில இருக்கோம், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு, நமக்கு பல சாய்மானங்கள் இருக்கு. நான் அதெல்லாம் கேள்வியே கேட்க போறதில்லை. இப்ப என்னுடைய கருத்து பல கருத்து நீங்க ஏற்றுக்கவே மாட்டீங்க, உங்களுடைய சில கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா நம்ம அனைவரும் இருக்கக்கூடிய இந்த துறையில நம்முடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவிக்கிறோம். அதை வெளிப்படையாக தெரிவிப்பதற்கே நமக்கு வாய்ப்பு விட்டு போடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கருத்தை தெரிவிக்கும் பொழுது அது உண்மையிலேயே யாரையாவது பாதித்திருந்தால் அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எஃப்ஐஆர் போடலாம். ஆனால் அதற்கும் கைது செய்வதற்கும் இடையில் ஏகப்பட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த நடைமுறைகள் எவையுமே பின்பற்றப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய வழக்குடைய அடிப்படையே. முதல் கேள்வி, நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க? ஒண்ணு. இரண்டாவது கேள்வி, தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனால் நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அவர் துப்பாக்கி எடுத்துட்டு போய் கலவரத்தை அடக்குங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு திமிரான பேச்சா இல்லையா? அதற்கு நான் சட்ட ரீதியாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன் சார். நீங்கள் முதல்ல அந்த உயர்நீதிமன்ற காப்பி உங்களுக்கு அந்த காப்பி எல்லாம் பார்த்துருங்க. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த இவர் மேல் போடப்பட்ட எஃப்ஐஆரை நீக்கரவு செய்யப்பட்டு என்று கோரிக்கை செய்யும் போதே நீதிபதி அதை விசாரித்து அதில் அவங்க அரசு தரப்பில் உங்களை மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை உச்ச நீதிமன்ற நீதிபதியை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் என்ன சொன்னார், நீங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து ஒரு அஃபிடவிட் போடுங்கன்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் அதோட முடிஞ்சு விட்டது. அதாவது அவர் மீது எந்தவித உள்நோக்கம் கொண்ட விமர்சனமும் செய்யவில்லை என்றதுதான் அதோட விளக்கம். அந்த விளக்கத்தை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போது நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னென்ன, அந்த பேட்டியை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பேட்டியில் இருக்கிற நீங்கள் இப்போ சொன்ன அந்த நீதிமன்றம் பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காவல்துறை ஈத்தாசா பிரிவு 153, 153A, 505க்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இங்கே காவல்துறை போட்ட வழக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் போடப்படவில்லை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் போவதனால நீதிமன்றத்தில் வழக்குகள் குவிகின்றன. ஆனால்
ஒரு கைதுக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு தான் போயாகணும். எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். நான் சொல்ல வந்தது, நீதிமன்றத்துக்கென்று போக வேண்டிய இடங்களை தாண்டி சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது நீதிமன்றத்தில் பெரும் தேக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த குவாஷ், எஃப்ஐஆர் குவாஷ் இருக்குன்னு வச்சுங்களேன், இது நீதிமன்றத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படித்தான் சட்டம் சொல்லுது. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதற்கு நீங்கள் அரசையும் சட்டமன்றத்தையும் தான் அணுகணும். அதையும் நீதிமன்றத்திடம் போகும்பொழுதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றனங்கிறது தான் என்னுடைய கருத்து சுதந்திரம் குறித்து பேசுகின்ற நீங்கள் சித்திக் காப்பான் சிறை வைக்கிறது பற்றி எளிதான கட்டளைக்காக சிறை வைக்கப்பட்டார் யோகி அரசு செஞ்சது, அது பற்றி உங்களோட கருத்து? அதாவதுங்க, நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன். தமிழ்நாட்டில் ஏற்படும் பாதிப்புகள், பிரச்சனைகள் குறித்து தான் நான் உண்மையிலேயே ஒரு ஆக்ஷனுக்கு போக முடியும். அதுவும் என்னை பாதிக்கும் போது, ஆக்சுவலாக வேற 2 பேரை பாதிக்கும் பொழுது நம்ம கருத்து சொல்லலாமே தவிர நம்ம கோர்ட்டு கூட போக முடியாது. தமிழ்நாட்டில் ஆமா 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 பல வழக்குகள் இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமா நான் தொகுத்தே வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அனுப்ப முடியும். இது பல பிரிவுகள் நான் மொத்தமா தொகுத்திருக்கேன். இதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்க போறோம். யார் யார் மீது என்னென்ன காரணத்துக்காக 150 பொதுவாக 153 153A இந்த பிரிவுகளில் வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கு அடுத்த ப்ராசஸை சரியா ஃபாலோ பண்ணாம அவசரமாக சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு 2-3 நாள் அவங்க உள்ள இருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கு நிற்காது. அதன் பிறகு வெளில வந்துடுறாங்க. அப்ப இங்கதான் நம்ம இந்த சிக்கலை பார்க்கிறோம். இங்க நோக்கம் ஒருவர் குற்றம் செய்திருக்கிறார், அவருக்கு தண்டனை தர வேண்டும் என்பது அல்ல. அப்படி உண்மையிலேயே தண்டனை தரணும்னா நீங்க அந்த குற்றம் ருசுவாகி அவர்களுக்கு உண்மையிலேயே அது 6 மாசமோ 1 வருடமோ 2 வருடமோ அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட முடியும். ஆனால் இந்த 153 153A கடந்த 2 ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு பிறகு போடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்த வழக்குகள்லையும் யாருக்குமே தண்டனை இதுவரைக்கும் கொடுக்கப்படலாம். அப்ப அங்க நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இவர்களை 4 நாளைக்கு உள்ள வச்சிடணும்ப்பா. அது 4 நாளா 5 நாளா 10 நாளா 20 நாளா ஏதோ ஒரு கணக்கு. அதுக்கப்புறம் எப்படி இந்த கேஸ் நிக்காது. அவர்கள் பிணை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுவாங்க. சில பேர் அதை கூட கவலைப்படுறது இல்லை, அதோட முடிந்து போய்விடும். அது சரியல்ல. அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. யாரும் இந்த இதுல கட்சி சார்ந்தே நான் பேசல, யாராக இருந்தாலும். அதனாலதான் இது அரசு இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு அரசு வரலாம், அவர்கள் இன்னொருவருக்கு இதை செய்யலாம். அந்த மாதிரி ஒன்று நடந்துவிடக் கூடாது. ஏனெனில் ஒரு சட்டப்பிரிவு எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், எஃப்ஐஆர் போட்டதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், அந்த வழிமுறைகள் நாளைக்கு நீங்க ஒன்னு நினைத்துங்க. என்னை பற்றி மட்டும் இல்லை, இது நம்ம அடுத்த பல ஆண்டுகளுக்கான ஒன்றாக இதை பார்க்கிறோம். ஆட்சி மாறும், அப்பொழுதும் யார் மீதும் தவறு இழைக்கப்படக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு காம்பன்சேஷன் கூட இல்லை, அது ஒன்று இருக்கு. நான் கட்டாயமா கேட்கிறேன். நான் சொல்றது இந்த பிரிவை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று டிஜிபி அனைத்து காவல் நிலையங்களுக்கும் மிக தெளிவான வரையறையை கொடுக்க வேண்டும். நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் குரல் கொடுக்கலாம். நான் நீங்க இந்த கேள்வி சோசியல் மீடியால நான் இருக்கிறவன், நீங்களும் என்ன ஒருவேளை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணலாம். எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் தவறான முறையில் ஒரு அரஸ்ட செய்யும் பொழுது நான் அதற்கேற்ப குரல் கொடுத்துதான் சித்திக் காப்பான் மட்டும் இல்லப்பா, நான் டெல்லியிலிருந்து ஆரம்பித்து இன்னும் பல வழக்குகள் பற்றியும் நான் தொடர்ந்து இந்த கமெண்ட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய டைம்லைன்ல இருக்கு. இதெல்லாம் இவை அனைத்துமே எங்கெல்லாம் வழிமுறையை பின்பற்றி செய்யப்படவில்லையோ அவை அனைத்துமே தவறு. யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, நான் ஒரு கட்சிக்காக பரிந்து பேசுகிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். யாராக இருந்தாலும் மத்திய அரசு, மாநில அரசுகள் அனைவரும் வழிமுறையை சரியாக பின்பற்றாமல் தவறாக நடந்து கொள்ளும் பொழுது அது தவறு. நான் இதுல மாட்டு கருத்தே, என்னுடைய கட்சி செஞ்சா சரி, இன்னொரு கட்சி செஞ்சா தவறு என்று சொல்பவனே அல்ல. நான் கேஸ் பை கேஸ் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டு
நிச்சயமாக வழிமுறைக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசுகளும் அனைத்து காவல்துறையும் செய்வது அனைத்துமே தவறு. அந்த வழிமுறைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வழிமுறையை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறது, பல முறை கொடுத்திருக்கிறது. நம்ம இப்ப சொல்றது அதுதான். அது நீங்க சொல்ற எந்த வழக்காக இருந்தாலும், இதுல பல வழக்குகள் நமக்கு கண்ணுக்கு வர்றது கிடையாது. நீங்க பார்க்கலாம். நான் சட்டத்தின்படி அனைவரும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.